உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோடு உணர்வை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெரிய. புலவர் கலிய பெருமாள் மருமகள் அமுதா நம்பிய பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் சீமான் இந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி அருவருப்பா பேசுறாரு. எப்பவுமே சீமான் பெண்களை பாலியல் சார்ந்து பேசும் பொழுது தன்னை சுத்தி பாதுகாப்பு கேடயமா பெண்களை வச்சு பயன்படுத்துறாரு. ஆழமான பாலியல் வக்கரம் எண்ணம் கொண்டவனால மட்டும்தாங்க இந்த மாதிரிலாம் பேச முடியும். அம்மா பையன், அப்பா பொண்ணு, அக்கா தம்பி, என்னங்க இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு இப்ப தேவையா? பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த சொல்லாடலை தமிழ்நாட்டில இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா எப்படிங்க இதை கேட்டுட்டு பையனை ஏறெடுத்து பாப்பா? நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எனது எதிரியே தீர்மானிக்கிறான். அப்படித்தான் எங்க அண்ணன் சொல்லி கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு முறை வன் சொல்ல பயன்படுத்தும் பொழுதும், பெண்களை இழிவா பேசும் பொழுதும், பாலியல் சிக்கலுக்கு ஆளாகும் பொழுதும் சீமான் பிரபாகரனை அடையாளம் காட்டுறார். அவர் வன் சொல்ல பயன்படுத்துன்னு சொன்னாரா? உன் வீட்டு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சா நீ அவன் வீட்டு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யின்னு சொன்னாரா? உன் வீட்டு குழந்தையை வெட்டி கொன்னா நீ அவன் வீட்டு குழந்தையை வெட்டி கொள்ளுன்னு சொன்னாரா? உலகத்திலேயே ஒழுக்கமான இயக்கத்தை கட்டி அமைத்தவர். இது நம்ம சொல்லலைங்க, ஐநா மாமன்றம் சொல்லியிருக்கு. எனது ஒழுக்கத்திலேயே எந்த இடத்திலாவது சீமான அடையாளம் காட்டுறார அவர் வன் சொல்ல பயன்படுத்தினாரா? ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவர் மக்களை கொன்னாரா? ஏதாவது ஒரு இடத்துலயாவது பெண்களை பாலியல் வன்புணர்வு யாராவது ஈடுபட்டு இருக்காங்களா? அப்பேற்பட்ட உயரிய மனிதரை இவர் எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு? இவருடைய பாலியல் இச்சைக்கு, இவருடைய பாலியல் குற்றத்துக்கு, இவருடைய அரசியல் தேவைக்கு அவரை பயன்படுத்துறாரு. எவ்வளவு பெரிய அவமானம் இது! இதை விட அவரை வேறு வகையில் இழிவுபடுத்த முடியுமா? உலகத்திலேயே ஒழுக்கமானவரை தன்னுடைய ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு சீமான் பயன்படுத்துகிறார். இதை யாராவது மறுக்க முடியுமா? இன்னும் நல்லா பாருங்க, விஜயலட்சுமி சீமான் வழக்குல சீமான் விஜயலட்சுமி உறவை மறுக்கல. ஆனா என்ன சொல்ல வராரு? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, மீண்டும் மீண்டும் ஏன் நீ என்ன குடைச்சல் கொடுக்குறன்னு தான் கேட்கிறாரு. அந்த வழக்குக்கு வடசரவாக்கத்துக்கு ஆஜராகும் போது கூட தமிழ்நாடு முழுக்க இருந்து தன் தொண்டர்களை வர வைக்கிறார். எங்க? காவல் நிலையத்துக்கு. எதுக்காக? அந்த பாலியல் குற்றத்துக்காக. எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு அருவருப்பானது! இத்தகைய மனிதர் தாயையும் மகனையும் அப்பாவையும் மகளையும் இழிவாதான் பேசுவாரு. ஆனா இவர் அது யார பலியாடாம ஆக்குறாரு? தேசிய தலைவர் பிரபாகரன். இது நியாயமா? உங்க அரசியல் தேவைக்கு நீங்க ஏங்க அவரை இழுக்கிறீங்க?